ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிந்தியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முட்டை சாதம். அது எப்படி பண்ணலாம் ஈஸியான மெத்தடில். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு பிரியாணியில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும். இது கூட 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதக்கி வச்சுருக்கதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 முட்டை ஊற்றிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி எடுத்தாச்சு. இது கூட 1 கப் சாதம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. பரட்டி விடுங்க. பரட்டி எடுத்தாச்சு. நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.